வணக்கம். அமெரிக்காவோட டிப்ளமேட்டிக் ஸ்டைல், அவங்க பேசுற மொழி, அதனால வர்ற விளைவுகள், குறிப்பா இந்தியாவுக்கு இதனால என்ன தாக்கம் வரும்னு உலக அளவுல சில கவலைகள் எழுந்திருக்கு. இத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். முதல்ல ரஷ்ய அதிபர் புடினோட அந்த வைரல் ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவோட பேச்ச பத்தி கேட்டப்போ அவர் நீங்க இந்தியா சீனா கிட்ட அப்படி பேச முடியாதுன்னு சொன்னது நிறைய பேரை கவனிக்க வச்சது. இது சும்மா ஒரு கமெண்டா இல்ல இதுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கா? அவர் ரஷ்யாவோட கோணத்துல மட்டும் பேசல. முதல்ல இந்தியாவும் சீனாவும் சாதாரண நாடுகள் இல்ல, அவங்க பெரிய சக்தி வாய்ந்த பொருளாதாரங்கள், பெரிய வரலாறு இருக்கு. முக்கியமா யாருடைய காலனிகளும் இல்லேன்னு அழுத்தமா சொல்றாரு. ரெண்டாவதா அவர் சொல்ற அந்த அப்படி பேச முடியாதுங்கிறது அமெரிக்கா சில சமயம் பயன்படுத்துற அந்த மிரட்டல் தோணி ஒரு மாதிரி மேலாதிக்கமா பேசுறத கண்டிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு பிராக்டிக்கலான விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது இந்தியா சீனா தலைவர்கள் வெளிநாட்டு அழுத்தத்துக்கு பணிஞ்சு போனா அவங்க சொந்த நாட்டு அரசியல்லே அது பெரிய பிரச்சனையாகும். உள்ளூர் அரசியல் அழுத்தங்களால அவங்களால அப்படி சட்டுந்து பின்வாங்க முடியாது. அது அவங்க அரசியல் எதிர்காலத்துக்கே சிக்கலாயிடும்னு சொல்றாரு. இது ரொம்ப யதார்த்தமான பார்வை. வர்த்தக போர்கள் ஒரு பெரிய தப்பு, அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் அமெரிக்காவோட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுப்பு இல்லாம இருக்கு, அது உறவுகளை இன்னும் மோசமாக்கும்னு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. மொத்தத்துல புடினோட இந்த பார்வை வளர்ந்து வர்ற பெரிய சக்திகள் கிட்ட பேசும்போது, குறிப்பா அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் கவனமா மரியாதையா நடந்துக்கணுங்கிற ஒரு பரந்த கருத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அவர் எதுக்கு சொன்னாலும் இது ஒரு மெச்சூர்டான டிப்ளமேட்டிக் பார்வைதான்னு சொல்லலாம். அமெரிக்க சினேட்டர் ஜேடி வான்ஸ் ஒரு டிவில சீன மக்களை பெசன்ட்ஸ், அதாவது விவசாயிகள்னு சொன்னது பெரிய சர்ச்சையாச்சு. அந்த பெசன்ட்ங்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, அது வெறும் விவசாயி இல்ல. வரலாற்றுல பார்த்தா அது ஒரு படிநிலை சமூகத்துல கீழே இருக்கிற கல்வியறிவில்லாத பின்தங்கிய மக்களை குறிக்கிற மாதிரி ஒரு சொல். அதனால நவீன சீனாவையே இது இழிவுபடுத்துறதா நிறைய பேர் பார்த்தாங்க. பயங்கர எதிர்வினை வந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் பத்தியும் சில விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? ட்ரம்ப் இந்திய பொருளாதாரத்தை ஒரு கட்டத்துல டெட், அதாவது செயலிழந்ததுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கலாம். அப்புறம் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்கி லாபம் பாக்குதுன்னு சொன்னதும் இங்க கொஞ்சம் சலசலப்பு உண்டு பண்ணுச்சு. ரொம்ப சமீபத்துல அவர் இன்னும் ஒரு படி மேல போய் இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா செஞ்ச உதவிக்கு சீனா நன்றி சொல்லணும்னு, இப்போ சீனா ரஷ்யா வடகொரியா கூட சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிர சதி செய்யுதுன்னு சொன்னாரு. ஒரு தலைவர் இல்ல முக்கிய அரசியல்வாதி பேசும்போது அது அந்த நாட்டோட நிலைப்பாடா தான் எடுத்துப்பாங்க. அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள் குறுகிய கால உள்நாட்டு அரசியலுக்கு உதவுனாலும் நீண்ட கால சர்வதேச உறவுகளையும் உலக அமைதியையும் பாதிக்கும். புடின் மத்த ஐரோப்பிய தலைவர்கள் இப்படி ரியாக்ட் பண்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். சீனால சமீபத்துல நடந்த ஒரு பெரிய ராணுவ அணிவகுப்பு பத்தின நியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க. இது இரண்டாம் உலக போர்ல ஜப்பானுக்கு எதிராக சீனா ஜெயிச்சதோட 80வது வருஷம் அதை குறிக்கிற மாதிரி நடத்தினாங்க. கடந்த 5 வருஷத்துல இதுதான் முதல் பெரிய அணிவகுப்பு போல பிரம்மாண்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50,000 பேரு, 10,000 வீரர்கள், அணிவகுப்பு, 100க்கு மேல விமானங்கள்லாம். ஆரம்பத்துல 80 துப்பாக்கி குண்டு முழக்கம் விழ. ஆனா இந்த நம்பர்ஸை தாண்டி யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்றதான் ரொம்ப கவனிக்க வச்சது இல்லையா? சீனா அதிபர் ஜி ஜின்பிங் இருக்கார் இல்லையா, அவரோட 2 பக்கமும் ரஷ்ய அதிபர் புடினும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் நின்னது ஒரு பெரிய குறியீடு. அவங்க தான் கௌரவ விருந்தினர்கள் மாதிரி முன்னிறுத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பெலாரூஸ், ஈரான், கியூபா, மியான்மர் இந்த மாதிரி நாடுகளோட தலைவர்களும் வந்திருந்தாங்க. இந்த லிஸ்டே ஒரு கதை சொல்லுச்சு. அதாவது மேற்கு நாடுகள் யாருக்கெல்லாம் தடை விதிச்சிருக்கோ, யாரையெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள சீனா முன்னிறுத்துற மாதிரி இருந்துச்சு. இது அவங்களோட ஒரு மாற்று கூட்டணியை காட்டும் முயற்சி பண்றாங்க. அந்த கெஸ்ட் லிஸ்ட் ஒரு பக்கம்னா ஜி ஜின்பிங்கோட ட்ரெஸ் கூட பேசப்பட்டுச்சு. அந்த மாவோ சூட் மாதிரி இருந்துச்சுன்னு. அது சீனாவோட புரட்சிகரமான கடந்த காலத்தோடையும் மாவோவோட ஒரு பாரம்பரியத்தோடையும் தன்னை இணைச்சிக்கிற முயற்சி. அதே சமயம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மாவோவை விட ஷி ஜின்பிங் தான் நிறைய ராணுவ அணிவகுப்புகளை நடத்தியிருக்காரு. இது இப்போதைய சீனாவோட அலிமையையும் தலைவரோட அதிகாரத்தையும் காட்டுறதுக்கான ஒரு இதுதான். ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் ரொம்ப வேகமா போகும், தடுக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்களே அது. அப்புறம் ஸ்டெல்த் 4 விமானங்கள், கப்பல்களை தாக்குற ஏவுகணைகள், கடலுக்கடியில போற ட்ரோன்கள், நிறைய புதுசா காட்டினாங்க. கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்களோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு காட்டுறதுக்கு இது ஒரு முயற்சி. இதெல்லாம் மேட் இன் சைனா உள்நாட்டிலேயே செஞ்சதுன்னு வேற சொல்றாங்க. அப்போ நிலம், கடல், ஆகாயம், சைபர், விண்வெளி எல்லாத்துலயும் நாங்க போருக்கு தயார்னு சிக்னல் கொடுக்கறாங்களா? அந்த சிக்னல் தான் அவங்க கொடுக்க விரும்புறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த ஆயுதங்கள்ல பெரும்பாலானவ இன்னும் நிஜமான போர்க்களத்துல பெரிய அளவுல டெஸ்ட் பண்ணப்படல. அதனால சீனா சொல்றத அப்படியே எடுத்துக்காம கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் பார்க்கணும் அவங்களோட ராணுவ திறனை. இந்த ஆயுத காட்சி மட்டும் இல்லாம ஜி ஜின்பிங்கோட பேச்சும் முக்கியமா இருந்திருக்குமே. என்ன சொன்னார் அவரு? அவரு சீன தேசம் வன்முறைக்கு பயப்படாத சுதந்திரமான வலிமையான ஒரு பெரிய தேசம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் உலகம் இப்போ அமைதிக்கும்
போருக்கும் பேச்சுவார்த்தைக்கும் மோதலுக்கும் நடுவுல ஒரு தேர்வு சந்திக்குது அன்னு குறிப்பிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா சீனாவோட தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கிறத காட்டுது. உலக அளவுல தங்களுக்குன்னு ஒரு இளம் வேணும்னு நினைக்கிறாங்க. அமைதி வேணும்னு சொல்லிக்கிட்டே தங்களோட ராணுவ பலத்தையும் காட்ட தவறல. இவ்ளோ பெரிய நிகழ்ச்சி, அதுல புடின் கிம் மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல்ல ஜி ஜின்பிங்குக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. கொஞ்சம் கிண்டலா தான், நீங்க அமெரிக்காவுக்கு எதிரா சதி செய்யும் போது புடினுக்கும் கிம் ஜாங் உனுக்கும் என் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு. இது போக அந்த ஃபென்டினல் பிரச்சனை சம்பந்தமா சில சீன அதிகாரிகள் மேலையும், அப்புறம் தைவான் TSMC கம்பெனியோட சீன தொழிற்சாலைகளுக்கு அமெரிக்க டெக்னாலஜி போறதை தடுக்கவும் சில தடைகளை முன்மொழிஞ்சாங்க. ஆனா இந்த தடைகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப ரஷ்யா மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 20,000க்கு மேல மேற்கத்திய தடைகள் இருக்கு. ட்ரம்ப் உக்ரைன் போற 50 நாள்ல நிறுத்தணும்னு கெடு வச்சாரு. ஆனா போர் இன்னும் நிக்கலையே. இந்த நிலைமையில புடினோ கிம்மு ஜி ஜின்பிங்கோட சேர்ந்து நின்னது இந்த தடைகளையோ மிரட்டல்களையோ அவங்க பெருசா கண்டுக்கல அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. மேற்கு நாடுகள் யாரையெல்லாம் தனிமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்க ஒண்ணு சேர்றதையும் அதுக்கு சீனா ஆதரவு தர்றதையும் இது காட்டுது.